இலங்கையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரிடம் திருடிய 37.50 ரூபாயை அவரது சந்ததியினரை நேரில் சந்தித்து 3 குடும்ப வாரிசுகளுக்கு 3 லட்சம் ரூபாயாக திருப்பிக் கொடுத்து வந்துள்ள கோவையை சேர்ந்த தொழிலதிபரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ரத்தினபுரி பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித். இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் இருக்கும்போது 15 வயதில் மூதாட்டி ஒருவரின் இல்லத்தில் இருந்த 37.50 ரூபாயை திருடியுள்ளார். பின்னர் இவரது குடும்பம் தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்து வந்துள்ளனர். தொடர்ந்து பல்வேறு தொழில்களை செய்து வந்த நிலையில் தற்போது ரஞ்சித் கோவை ரத்தினபுரி பகுதியில் சொந்தமாக கேட்டரிங் தொழில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு திருடிய மூதாட்டியின் 3 வாரிசுகளின் குடும்பத்தையும் இலங்கைக்கு சென்று நேரில் சந்தித்து தலா 70,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். இது குறித்து ரஞ்சித் கூறுகையில் 17 வயது வரை இலங்கையில் வசித்து வந்ததாகவும் அப்போது ஒரு பாட்டியின் 37.50 ரூபாய் பணத்தை திருடியதாகவும் பின்னர் இங்கு குடிபெயர்ந்து வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். உங்க பாட்டியோட பணத்தை திருடிட்ட அப்ப சின்ன வயசுல திருடினது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணிட்டு கிட்டத்தட்ட 37 ரூபா 50 காசு திருடிட்டு 3 லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் கூட வரக்கூடிய காலங்களில் முடிஞ்சால் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் எண்ணம். எனக்கு நிறைய சோசியல் சர்வீஸ் தான் நான் பண்ணுறது. பார்த்திங்கன்னா என் காரில் பீரோ வச்சுருக்கேன். நான் அந்த பீரோவில் நைட்டி, துண்டு, லுங்கி, வேஷ்டி, சட்டை, சாரி, செப்பல் எல்லாம் இருக்கும். யார் எங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு சாரி எடுத்து கொடுப்பேன், ஒரு துண்டை எடுத்து கொடுப்பேன், ஒரு டீ ஷர்ட்டு கொடுப்பேன், சட்டை கொடுப்பேன். இப்படி நிறைய பேத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். ஒரு நாள் பைபிளை படித்துக் கொண்டிருந்த போது துர்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி அந்த கடனை செலுத்துகிறான் என்ற வாசகத்தை படித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து வங்கியில் வாங்கிய கடன் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் துணி வாங்கிவிட்டு தராமல் வந்த பணம் உட்பட பல்வேறு இடங்களில் செலுத்தாமல் வந்த பணத்தை எல்லாம் தற்போது செலுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனக்கு ஒரு நான் பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு வசனம் வந்தது. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் வந்துச்சு. அந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் கனரா பேங்கில் தள்ளுபடி பண்ணது நான் போய் கட்டல. அங்கே போய் கட்டிட்டு வந்தேன். ஒரு பெட்டி கடையில் புளியம்பட்டியில் போய் அங்கே போய் கட்டிட்டு வந்தேன். பாண்டிச்சேரியில் போய் கொடுத்துட்டு வந்தேன். 2 லுங்கி வாங்கினது கட்டினேன். இப்படி எங்கெங்கே இருந்துச்சு அங்கே எல்லாம் கட்டிட்டு வந்தேன். ஒரு ரூபாயில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போதே இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் இந்த சிலோனில் நிறைய சண்டை, நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தோடனே அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்தோமே, இந்த சிலோனில் பாட்டியோட பணத்தை திருநமே, அந்த பாட்டி பணம் மட்டும் கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ள எண்ணம் வந்துச்சு. இந்நிலையில் சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை எல்லாம் பார்த்தபோது அந்த பாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பி தர வேண்டுமென எண்ணியதாகவும் பெரும் முயற்சிக்கு பிறகு அந்த பாட்டியின் வாரிசுகள் குடும்பங்களை சந்தித்து 3 வாரிசுகளுக்கு தலா 70,000 ரூபாய் புத்தாடைகள் ஆகியவற்றை எல்லாம் அளித்து தான் செய்த தவறை கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த குடும்பத்தினரும் இதனால் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தற்போது அவர்கள் எங்களுடைய உறவுகள் ஆகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாட்டியிடம் திருடிய பணத்தை நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தின்பண்டங்கள் வாங்கி செலவழித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். அந்த பாட்டி ஒரு வீடு காலி பண்ணாங்க. காலி பண்ணும்போதே என்னை உதவிக்கு கூப்பிட்டு கொஞ்சம் இந்த வீட்டில் இருக்க பாத்திரம் மண்டம்லாம் கொஞ்சம் வீடு மாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வையின்னு சொன்னாங்க. எடுத்துக்கொண்டு வைக்கும்போது நான் தலையணி தூக்கும்போது அந்த தலையணியில் ஒரு பொட்டம் தெரிஞ்சு என்னென்னு எடுத்து பார்த்தா காசு இருந்துச்சு. அந்த காசை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. அது எடுக்கணும் தரணுங்கிற திட்டம்லாம் கிடையாது. அதை பார்த்தோன்னே இதாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்கூலில் போகும்போது டெய்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டு 37 ரூபா 50 காசையும் காலி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாட்டியிடம் திருடிய பணத்தை தற்போது அந்த பாட்டியின் வாரிசுகளை சந்தித்து ரஞ்சித் வட்டியும் முதலுமாக பணத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை தற்போது உறவாகவும் எண்ணி மகிழ்ந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு ரஞ்சித் அங்கிள முன்னாடி தெரியாது. என்னோட அப்பா சொல்ல போயிட்டு தான் எனக்கு ரஞ்சித் அங்கிள தெரியும். என்னென்னா ரஞ்சித் அங்கிள் ஏதோ காசு அப்பாட அம்மாட காசை அவர் எடுத்துட்டாராம்.
எடுத்து அதை வந்து அவர் திருப்பி தாரத்துக்காக ஸ்ரீலங்கா வாராருன்னு அப்பா சொல்லி எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன், அதை திருப்பி தர அவர் வாராரா அப்படின்னு. அதை திருப்பி அதை விட பல மடங்கு திருப்பி தாரத்துக்காக அவர் வாராரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் இப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அப்போ எடுத்த காசை தெரியாமல் அவங்க வச்சுக்கொள்ளலாம், ஆனால் அவங்க சொல்லி அவங்க திருப்பி அவங்களுக்கு எனக்கு 3 பேர், அப்பா, எங்களோட சித்தப்பா, எங்களோட பெரியப்பா, அவங்க 3 பேருக்காகவும் அவர் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்தாருன்னு சொல்கிற நேரம் ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு.